இப்போ நம்ம ஐஸ் ஆப் தமிழ்நாடு யூடியூப் சேனல் சார்பாக சந்திக்க போறவர் யார் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல தஞ்சாவூர்ல கலந்துகிட்ட ஒருத்தரை தான் நம்ம சந்திக்க போறோம். அவரோட பேர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இறைவன் அவர்கள். தஞ்சாவூர்ல இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது எப்படி இருந்தது, அவரோட அனுபவங்கள் என்ன அப்படின்னு நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாரு. வாங்க அவர் கூட நம்ம பேசுவோம். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இப்போ நீங்க தஞ்சாவூர்ல இருந்து இந்த மொழிப்போர் போராட்டத்துல முக்கியமா குறிப்பா பங்கேற்றிருக்கீங்க. இப்போ நீங்க ரீசெண்டா பராசக்தின்னு ஒரு படமும் மொழிப்போர் குறித்து வந்திருக்கு. அந்த படம் பாத்துட்டீங்களா? அதுல எப்படி இருந்துச்சு? அந்த மொழிப்போரோட ஒரு ஒரு இன்டென்ஸ் அதுல இருந்ததா? எப்படி இருந்தது அந்த படம்? அந்த நினைவுகள்லாம் இளைஞர்களுக்கு கொண்டு போற மாதிரி அந்த படம் இருந்துச்சு. அப்ப போராட்டம் பொள்ளாச்சியை மையப்படுத்தி செஞ்சாலும் எல்லா ஊர்லேயும் அந்த போராட்டம் களம் எல்லா ஊர்லேயும் நடத்துனாங்க. நானும் தஞ்சாவூர்ல எல்லாம் அந்த போராட்டம், அது மாணவர்கள் போராட்டம் தான். இயக்கம் கழக பின்னாடி தான் இருந்தால் வேற மாணவர்கள் முழுமையாக நடத்துகிற போராட்டம். அது பொள்ளாச்சியை மையப்படுத்தி அது எடுத்து வந்ததால் அதை விட தஞ்சாவூர்லேயும் அது மாதிரி நடத்தாங்க. ஆனால் இங்கெல்லாம் அந்த கொலை அந்த மாதிரி எல்லாம் சம்பவங்கள் இங்கே துப்பாக்கி சூடு அதெல்லாம் இங்கே ஒரு கட்டத்தில் நடந்துச்சு. ஆனால் யாரும் இறப்பும் இல்லை. அதில் நான் அடிதடிகள் நடந்துச்சுங்கிறீங்க? அடிதடி எல்லாம் எல்லாம் அமைதியாக தான் நடந்துச்சு. ஆனால் மாணவர்கள் போராட்டம் இருந்தது. அவங்க கொஞ்சம் ஈடுபட்டாங்க. அதெல்லாம் ஒரு ஆக்ரோஷமா இந்தி ஆதிக்கம் ஒழியணும், இந்தி சட்டமாக்க போறாங்க, ஆட்சி மொழியாக கொண்டு வர இருக்கிறதுல போராடினாங்க. தஞ்சாவூர்ல மொழி போராட்டங்கிறது எப்படி இருந்துச்சு? அதோட இம்பாக்ட் எப்படி இருந்துச்சு? 1957 நான் பள்ளி படிப்பு 57 முடிக்கிற தஞ்சாவூர் வண்டிகாரத்துல நாகப்பட்டினம் ரோட்ல என் வீடு அங்கேதான். அங்கே ஒரு சின்ன கடத்தல், டீ கடை, சைக்கிள் கம்பெனி, பித்தளை பாக்கடை இதெல்லாம் இருக்கும். அங்கே ஒரு எப்போதும் கூடுவோம். அங்கே பாண்டியன் படிப்பவன்னு ஒன்று ஆரம்பித்தோம். எனக்கு மூத்தவர்களாக இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நானும் பாண்டியன் படிப்பவன்னு ஒன்று ஆரம்பித்து அதுக்கு வேண்டிய பத்திரிகை எல்லாம் வாங்கி போட்டோம். அது திராவிட நாடு, அண்ணாவின் திராவிட நாடு, கலைஞரின் முரசொலி, முத்தாரம், கண்ணதாசன் தெண்டல், நாவலர் மன்றம், அந்த பத்திரிகை, கழக ஏடுகள் இதெல்லாம். இதெல்லாம் தமிழ் பத்திரிகை சுதேசமித்திரன், தினத்தந்தி, மெய், இந்த பத்திரிகைலாம் வாங்கி போடுவோம். வாங்கி போட்டு அங்கே படிப்பகத்தில் அந்த ஆர்டர் நாங்கள் போடுவோம். இந்த படிப்பகத்துக்கான பேப்பர் செலவெல்லாம் அதெல்லாம் டோனர் அவங்க போய் பார்த்து மாதம் அவங்கள்ட்ட வாங்கி அந்த சந்தாத்தை கட்டி அது நடத்தி இருந்தால் அதில் ஒரு பெரிய எழுச்சி. அந்த வண்டிகாரத்துங்கிறது ஒரு கழகத்துக்கு ஒரு வலுவான இடம். அது ஓகே ஓகே அந்த வண்டிகாரத்தையெல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் அது 58 எஸ்எம்டி பஸ் தொழிலாளர் போராட்டம் நடக்குது. அதில் கலைஞர் தஞ்சாவூர் தான் பஸ் தொழிலாளர் போராட்டம். எப்படி தலைவருக்கு அந்த இது முதல் 57 தேர்தல் குறித்தேர்தல் அந்த நங்கவரம் போராட்டம் எப்படி நடத்தினார்களோ அதே போல முன்னிறுத்தி இந்த எஸ்எம்டி பஸ் போராட்டத்தையும் தலைவர் நடத்தினார். அப்போ திருச்சியிலேருந்து எம்எல்ஏ, பின்னாடி எம்எல்ஏ எம்எஸ் மணி அவரெல்லாம் முன்னிறுத்தி நடத்தின போராட்டம். அதில் எல்லாரும் களத்தில் இறங்கினாங்க, பஸ் மறியல் பண்ணாங்க. இப்போ மாதிரி ஒரு கூட்டம் போய் அரெஸ்ட் ஆகிறதில்ல, பஸ்ஸு முன்னாடி போய் படுப்பாங்க. இப்படி கள்ளக்குடியில் தலைவர் அந்த ரயில் மாதிரி படுத்தாரோ அதே மாதிரி ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் முன்னாடி படுப்பாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அடுத்த பஸ் படுப்பாங்க. இப்படியா தொடர்ந்து அதை போராட்டம் ஆச்சு. அதில் நிறைய பேர் எனக்கு மூத்தவர்கள் அதெல்லாம் ஜெயிலுக்கு போனாங்க. அப்போ இந்த மன்றத்தின் சார்பில் அதுக்கெல்லாம் ஆதரவு கேட்டாங்க. அப்போ ஆதரவெல்லாம் கொடுத்தோம். நானே பின்னாடி ஒரு தொழிற்சங்கவாதியாக மாறிட்டேன். அதுக்கப்புறம் அந்த போராட்டம் தலைவருக்கு ஒரு பெருமைக்குரிய போராட்டம். அதே போல் 67 தேர்தல், சட்டமன்ற தேர்தல் தஞ்சாவூர்ல நிற்கிறாரு. அப்பயும் அவருக்கு எல்லாம் உறுதுணையாக இருந்து அந்த வண்டிகார் தெருவில் அதிக ஓட்டு வாங்கின பகுதி அந்த வண்டிகார் தெரு 29 ஓட்டுன்னு சொல்றாரு. அதில் அப்போ விலைவாசி போராட்டம் நடக்குது. விலைவாசி போராட்டம் அதுவும் அந்த கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து யூனியன் பிரிட்ஜ் ஆற்றுக்காரிலேருந்து 5 பேராக அனுப்புவோம். தலைவர் தான் முன்னாடி 5 பேர் போய் அரெஸ்ட் ஆகிறார், மறியல் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்கள வேனில் ஏற்ற பிறகு அடுத்த 5 பேர் நாங்கள் அந்த வேலையை அந்த ஆற்றுக்காரர் யூனியன் பிரிட்ஜுன்னு சொல்கிறது அங்கேருந்து எல்லாரையும் அனுப்பி கடைசியாக நானும் போனேன். ஆனால் இங்கே எல்லாம் ரிமாண்ட் பண்ணல, விட்டுட்டாங்க. தலைவரெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கமிஷன் கொடுத்தாங்க. அப்புறம் ஜெயிலுக்கு போட்டு வந்தார். அதே உடையிலே ரயிலில் இறங்கினார் தலைவர் கலைஞர். அந்த மாதிரி நடக்கிற கட்டத்தில்
அந்த விலைவாசி போட்டு அப்போ சட்டமன்ற தேர்தல் நல்ல வித்தியாசத்தில் பரிசுத்தாளரை வெற்றி விட்டார். இந்த காலகட்டத்திலலாம் நானும் ஒரு தொழிற்சங்கம் ஒன்று 63 இந்த எஸ்எம்டி பஸ் முடிச்சுட்டு அவங்க திருச்சி போயிட்டாங்க. அப்புறம் நான் ஒரு தொழிற்சங்கம் சுமார் போட்டு தொழிற்சங்கம் அனுமதி மத்தியில் தொழிற்சங்க கோவிசாமி இருந்தார். அவர்கிட்ட அனுமதி பெற்று இதே எம்எஸ் பண்ணி வச்சு இங்கே ஆரம்பித்தேன். அப்போ தலைவர் தான் வந்து கலைஞர் வந்து என்னுடைய அலுவலகத்தை மோட்டார் தொழிலாளர் முன்னேற்ற சங்க அலுவலகத்தை திறந்து வைத்தாங்க. அந்த காலகட்டத்தில் நான் கொஞ்சம் நகரத்துக்கு வட்டத்துலேருந்து நகரத்துக்கு வந்துட்டேன். அவங்களும் என்ன தெரிஞ்சுக்கிட்டதுனால அந்த 63 சட்ட எதிர்ப்பு போராட்டம். அப்போ தஞ்சாவூரில் டி.கே. சீனிவாசன் எம்பியா இருந்தார். இந்த ஊருக்கார் தான் அவர் பொதுக்கூட்டம் போட்டு அதில் 2 பேர் சட்டத்தை எரிக்கிறதுன்னு முடிவு பண்ணி அவங்கள தலைமுறை ஏபி பாலன் ஒருத்தர், டி.பி. கண்ணன் 2 பேரும் பின்ன நகர துணைச்சா இருந்தாங்க. எனக்கு முன்னாடி இருந்தாங்க. அவங்க இது மண்ணின் மைந்தர் தான் எம்பியா இருந்து ராஜ்யசபா எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அண்ணாவின் எதிர்வின்னு சொல்லுவோம் அவரை. அந்த அளவுக்கு பெரிய பேச்சாளர். அவங்க கூட்டம் ஏற்பாடு செய்து அதில் இந்த 2 பேரும் இந்த பாளையனும் டி.பி. கண்ணனும் சட்டத்தை எரிக்கிறதுன்னு சொல்லி அவங்கள தலைமுறைவாக இருக்க வச்சுட்டோம். அப்படி இருக்கும்போது நான் முதல் நாள் இரவு வந்து நவம்பர் மாதம் நடந்தது 65 கடைசியில் என்னை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. 63 சாரி என்னை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. நானும் அப்போ ஜெயிலுக்கெல்லாம் போனதில்ல, அதான் புதுசு. எனக்கு 22 வயசு ஆகுது. அப்புறம் எங்கள் அப்பா அம்மாலாம் இருக்கார். அவங்களே ரோட்டுக்கு வந்து அந்த வேனில் என்னை ஏற்றி விட்டாங்க. நான் போய் ஜெயிலில் எனக்கு மூத்தவர்கள்லாம் எல்லாரும் கட்சிக்காரன் முக்கியஸ்தர் பூரா அந்த ஜெயிலில் எல்லாரையும் கலெக்ட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் அப்போ செந்தாமன் ஒரு சொல்லிட்டு இருந்தார் இருந்து அப்புறம் எங்களை எல்லாம் கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணி சப்ஜெக்டில் வச்சுருந்தாங்க. அதில் பெண்மணி ஒருத்தர் வேலூர் வேளாண்மையான பேச்சாளர், அந்த லேடியும் அதில் நம்ம ஊரில் அவங்க வேலூர் வேளாண்மையான பேரே அவங்களுக்கு. அவங்களையும் அரெஸ்ட் பண்ணி எல்லாம் அந்த சப்ஜெக்டில் தான் வச்சு அப்புறம் விடுதலை பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த 65 போராட்டம் 65 போராட்டம் சட்ட எதிர்ப்பு போராட்டம். அந்த தான் நான் சொன்னேன் சட்ட அதுதான் பண்ணீங்க. சட்ட எதிர்ப்பு போராட்டம் அது 63 நடந்தது. 65 அண்ணா வந்து அந்த அது வந்து அந்த பாராளுமன்றத்தில் முன்மொழிவு 65 சட்டம் இந்தி தான் ஆட்சி மொழிங்கிற சட்டத்துக்கு முன்மொழிவு லால்பகதூர் சாஸ்திரியா மாதிரி தாக்கல் பண்ணார். அதை எதிர்த்து தான் சட்ட எதிர்ப்பு போராட்டம் நடத்துனது. அதுக்கப்புறம் அண்ணா வந்து அது போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு, மாநிலம் பூரா நடந்துகிட்டே இருக்கு. 65 குடியரசு தினத்தன்னைக்கு எல்லார் வீட்லையும் கருப்பு கொடி ஏற்றினாங்க. நானும் என் வீட்டில் இப்போ கூட்டு குடும்பம் தான். அப்போ அதே போல இதுதான் இருந்தப்ப அதில் நான் இது கருப்பு கொடி ஏற்றிட்டு அப்புறம் நிகழ்ச்சி எல்லாம் இங்கே தஞ்சாவூர்லாம் பரபரப்பாக 65 மாணவர்கள்லாம் களத்தில் இறங்கிட்டாங்க. ஊர்வலம் ரயிலிலேருந்து ஊர்வலம் மாணவர்களாக போகிறாங்க. நாங்கள்லாம் பக்கத்தில் அனுசரணையாக போனோம். இப்போ கலெக்டரு இன்ஸ்பெக்டர் இந்த ஊர்வலத்துக்கு பின்னாடி பக்கத்துலேயும் வந்தாங்க. ஏன்னா இது கலர் ஆகிடக்கூடாதுன்னு பயம். பல இடத்துல துப்பாக்கி சூடு இதெல்லாம் இருந்தாலும் அவங்களே வந்து அந்த கூட்டத்தெல்லாம் முடிச்சு வச்சாங்க. அப்போ மாணவர்கள்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் போனாங்க. அங்கே நின்ன ரயில் கதவெல்லாம் சாத்தி வச்சு அதை எல்லா கதையும் உடைச்சாங்க. அதெல்லாம் நம்மளாம் இப்போ போய் உடைக்க முடியாது. அந்த ஆக்ரோஷம் உடைச்சாங்க. அதில் ஒரு தண்ணி டேங்க் வந்து அந்த ஸ்டேஷனில் ஏறிச்சு. மேலே ஆங்கிலம், ஹிந்தி, தமிழ். அந்த டேங்க்கு மையப்பகுதியில் அந்த எழுத்து அந்த டேங்க் மேலே ஏறி உட்காந்து ஒரு மாணவர் தான் ஒரு குச்சியில் கயிறு கட்டி அதில் பந்து மாதிரி பண்ணி தாரில் நினைச்சி வச்சு இப்படி அடித்தார். ஏன்னா அந்த பக்கத்தில் ஏறி இறங்கிறதுக்கு வழி கிடையாது, வழி ஒரு பக்கம் இருக்குது. அதெல்லாம் அந்த ஹிந்தி எழுத்து இப்படி அப்படியே அடிச்சு அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கலாம். அப்போ சாந்த பிள்ளை கேட்டுட்டு ரயில் கேட்டு இங்கே ஏறிச்சு. அதே மாதிரி மாரியங்கள் கேட்டு அப்போல்லாம் திறந்து மூடு, இது மாதிரி இல்லை திறந்து மூடுற கேட்டு. அதில் வந்து அவங்க கதவெல்லாம் உடைச்சி இங்கேயே மோத்திராச்சாடியில் பட்டுக்கோட்டை ரோடில் அதெல்லாம் பண்ணாங்க. அதே மாதிரி மாணவர்கள் பெரும்பாலும் அந்த காலத்தில் நின்னாங்க. அப்போ நம்ம ஸ்டேட் பேங்க்கு வந்து வடகல்படியில் இருந்துச்சு பக்கத்தில். அதில் தட்டி போடுறாங்க, தட்டி வச்சு அடிச்சிடாங்க. காம்பவுண்டெல்லாம் இல்லாமல் தட்டி வச்சாங்க, அதை எரிச்சிடாங்க. நாங்கள் முன்னாடி தான் ஒரு கடையில் தைய கடையில் எப்போதும் அங்கெல்லாம் போடுவோம். அதை பண்ண எரிச்சு விட்டோம்னா போலீஸ் லெட்டர் சார்ஜ் பண்ணான். இப்போ நாங்கள்லாம் இருந்தேன். நான் கடவுளுக்கு வந்து தான்
அடிச்சு வெளியே வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் வெளியே வந்து ஓடி போயிட்டு அப்ப துப்பாக்கி சூடு நடத்துனாங்க. யாருக்கும் பூண்டு காயெல்லாம் படல. அப்படி வரைக்கும் வாங்கி போட்டேன். அந்த 65 போராட்டங்கிறது இன்னைக்கு நம்ம மாணவர்கள் போராட்டம். அதோட நம்மளுக்கு அந்த போராட்டங்கிறது அண்ணா ரொம்ப கைமீறி போகும்போது அண்ணா வந்து அதை சாந்தப்படுத்தி மாணவர்கள் அறிவுரை கூறி இதெல்லாம் எல்லாம் மீறி போயிடும். துப்பாக்கி சூடு பொள்ளாச்சி அந்த பக்கம்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. தஞ்சையில் இல்லை, அங்கே நடந்துச்சு. ஆனால் தீக்குளிப்புங்கிறது மாயவரத்துல சாரங்கபாணிங்கிற பையன். அந்த மேம்பாலத்தோட பின்னாடி தலைவர் அந்த பேர் வச்சாரு. தஞ்சையில எல்லாம் அது மாதிரி ஒன்றும் பெரிய சம்பவம் நடக்கல. ஆனா மாணவர்கள் கையில தஞ்சாவூர் நகரமே இருந்துச்சு. அவங்க கட்டுப்பாட்டுல தான் இருந்தது. அந்த அளவுக்கு அவங்க பண்ணாங்க. அந்த கூட்டம் அது மாதிரி எங்க திருச்சியில எல்லாம் மாநிலம் பூராமே அதை பாட்டா எனக்கு ஒரு வாய்ப்பு. நானும் இளைஞனா இருந்த அந்த படிப்பு முடிச்சு வந்த போது முதல் நான் 20 முறை ஜெயிலுக்கு நான் போயிருக்கேன். நான் இப்போ கலைஞர்கள்லாம் இருந்து பல மொழி போராட்டம், இலங்கை தமிழர் போராட்டம், சட்ட ஒழுங்கு அந்த ஆட்சியை குறை கூறி அதெல்லாம் போராட்டம் நடத்தாலும் எனக்கு சின்ன பையன் அந்த 63 எனக்கு ஒரு வாய்ப்பு. 65ங்கிறது எனக்கு அதை கருப்பு கொடி ஏற்றுறது. அது அந்த போராட்டத்தில் நாங்கள்லாம் தோணும். அப்போ மாவட்ட ஆட்சியர் ஒரு திருச்சி கலெக்டர் தான், திருச்சி அரசாங்க கலெக்டராக இருந்தார். செந்தாமரை இன்ஸ்பெக்டர் இருந்தார். நல்லா பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா போராட்டம்னா ஊரெல்லாம் அவனா போயிட்டு இருப்பான். காசு அவ்வளோ தூக்குறான். அதெல்லாம் போனாலும் இங்கே கைமீறி விடக்கூடாதுன்ட்டு அவங்க ரொம்ப நல்லாவே பண்ணி இந்த மண்ணுக்கு தஞ்சைக்கு ஒரு பெருமை சேர்த்ததில் எனக்கும் அந்த போராட்ட காலம் இருந்தது. எனக்கும் ஒரு பெருமை. அது பொள்ளாச்சியில் வந்து அந்த சம்பவங்கள் அதிகமாக துப்பாக்கி சூழல நடந்தது. பத்திரிகையில தான் படிக்க முடியும். அதனால நமக்கு அதெல்லாம் இப்போ இந்த தொலைக்காட்சியில் அதை பார்த்து போட்டாங்க. அது பொள்ளாச்சியை வச்சு மையமாச்சு பண்ணிட்டாங்க. ஆனால் பேப்பரில் செய்தியெல்லாம் அப்பப்போ வரும்போது படிச்சுக்கிட்டு இருந்தோம். இருந்தாலும் மாணவர் போராட்டம் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து அதுக்கு மூலமே அந்த மாணவர்கள் பாடம் தான். அது மாதிரி எழுச்சி பெறணும் அப்படிங்கிறத அவருடைய நோக்கம். மாணவர்கள் இளைஞர்கள்லாம் இப்போ நிறைய கட்சியில் இருக்காங்க. மூத்த நாங்கள்லாம் இப்ப அதுதான் இப்ப அந்த மொழி போராட்ட உணர்வுகள் அப்படிங்கிறது வந்து இப்ப உள்ள மாணவர்கள்கிட்ட வந்து கடத்தி இருக்காங்களா, அந்த இருக்கா? நிச்சயமா இளைஞரணியில மற்ற கட்சியெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லை. இளைஞரணிக்கும் போது தலைவர் இருக்கும்போதே இளைஞரணி மு.க. ஸ்டாலின் தளபதி அவர்கள் கையில் எடுத்தாரு. நல்லா பண்ணாரு. இப்ப உதயநிதி அடுத்த இளைஞர், இவருக்கு 70 வயசு தாண்டிட்டா கூட அடுத்ததுக்கு வரக்கூடியவரை உதயநிதி நிறைய அதில் அந்த பணியில் ஈடுபட்டு இளைஞர்களை நிறைய பேர் இயக்கத்தில் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர் போல உறுப்பினர் சேர்ந்து ஒரு 5 லட்சம் பேர் பொறுப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. எங்களுக்கு அப்புறம் நாங்கள் வயசாக நவந்து அடுத்த படிக்கு போகும்போது அவங்க அந்த படிக்கு ஏறி வரவில்லை. நாங்களே ஆண்டு பொறுப்புல இருந்து கட்சி பொறுப்புல எல்லாம் இருந்தால் அது எப்படி வளரும்? அது மாதிரி திமுகவில் ஒண்டிதான் அந்த இளைஞர்கள் வலுவான அணியாக இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்ற கட்சியெல்லாம் இல்லை. மற்ற கட்சியெல்லாம் இல்லை. அவங்க வர வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டு அவங்க பதவியை அந்த உயரத்தை அவங்க தான் வச்சுக்கிட்டு, அதான் அந்த கீழே இளைஞர்கள் அந்த உயரத்தை கொண்டு வரணும்னு என்னதை சொல்லுவாங்க. அதுல நம்ம திமுகவில் வந்து பிரச்சனை. மற்ற கட்சி ஆளுங்களை வந்து அரசியலற்றவங்கன்னு விமர்சிக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுவும் நமக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மற்ற கட்சி இளைஞர்களையும் ஆமா, இளைஞர்கள்லாம் அந்த மொழி பற்றுங்கிறது தமிழ்நாட்டுல இந்தியாவிலேயும் தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு. இன்னைக்கு மற்ற மாநிலங்கள்லாம் பின்பற்றுறாங்க. அந்த மொழி பற்று பெறுங்கிறது இப்போ கர்நாடகா மராட்டியத்திலாம் பேச ஆரம்பிச்சாங்க. மராட்டினா ஹிந்தி சினிமா தான் அங்கே பாம்பே தான். அவங்களே அதை முன்னெடுத்து பண்றாங்க. இங்கே நம்ம அதை ஆரம்பத்திலேயே அந்த பெரியார் அண்ணா வழியில கலைஞர் தளபதி இப்போ உதயநிதி அப்படின்ட்டு இளைஞர்கள்ட்ட நான் கொண்டு வந்து சேர்த்துட்டோம். அவங்க நிச்சயமா எங்களுக்கு பின்னாடி வழி நடத்துவாங்க. இந்த தமிழை காப்பாற்றுவாங்க. அதெல்லாம் மாற்றமே இல்லை. இப்போ வந்து மறுபடியும் அந்த மொழி போராட்டத்துக்கு ஒரு கேள்வி. அதுல வந்து எம்ஜிஆரோட பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து மொழி போராட்டத்துல எந்த அளவுக்கு இருந்தது? அந்த அளவுக்கு அப்பெல்லாம் ஆமா, ரசிகர்கள் இருப்பாங்க. எம்ஜிஆருக்கு ஒரு ரசிகர், நடிகர் தெரிஞ்சது ஒரு கூட்டம் இருக்கும். அது கொஞ்சம் அப்பர் கிளாஸ் மாதிரி இருக்கும் நடிகர். அதெல்லாம் இவர் எம்ஜிஆருக்கெல்லாம் கீழ் மட்டத்தில் உள்ளவங்களாம் ஒரு பெரிய ரசிகர் மட்டம் வச்சிருந்தார்.
அவர் மற்ற மாநாட்டுக்கு நான் 61 மதுரையில திருப்பரங்குன்றத்துல மாநாடு வச்சு அந்த மாநாட்டுக்கு நான் போயிருக்கேன். 61 ஒரு 2 பேரோட சேர்ந்து அவங்களோட போயிருக்கேன். அப்ப எம்ஜிஆர் வந்து அதுக்கு ஒரு கைத்தட்டல் சத்தம்லாம் இருக்கும். சில நேரத்தில் அண்ணா பேசிட்டு இருக்கும்போது குறுக்க வருவாரு. அதையும் பார்த்துருப்போம். அது தேவையில்லாதது. நாங்க அப்பெல்லாம் விமர்சனம் பண்ணுவோம். ஏன்னா வந்து உட்கார்ந்துருக்கணும் அண்ணா வரும்போது பேசிட்டு இருக்கும்போது குறுக்க யாரும் விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் அனுசரித்து கட்சியில் இருந்தார். அவரும் 62 தேர்தலில் தஞ்சையில் வந்து பிரச்சாரம் பண்ணார். தலைவர் பண்ணார். தலைவருடைய உழைப்பு அந்த கால தலைமை ஏற்று நடத்துறது ஒரு பெரிய சமாச்சாரம். எம்ஜிஆர் பண்ணாரு. அவர் நடிகர் கட்சியை உடைச்சிட்டு போனாலும் வலுவா இருந்தார். இப்போ உள்ள நடிகர்லாம் அது மாதிரி வந்து யாரும் நின்னதில்லை. விஜயகுமார் வந்தார் ஓரளவுக்கு. இப்ப இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்லும்போது நடிச்சதுனால எல்லாருக்கும் ரசிகர் உண்டு. அதனால ரசிகர்லாம் ஓட்டு போட்டுவாங்க. இல்லை அதுல இப்ப தமிழ அந்த பிஜேபி கவர்னர் அரசியல் அந்த மாதிரி நானும் விஜய் ரசிகர் தான். விஜய் ஓட்டு போடுவாங்களா? எல்லாத்தையும் சொல்லுது, பேட்டியில சொல்லுது, நானும் விஜய் ரசிகர் தான், ஓட்டு போடுவாங்களா? அது மாதிரிதான் எல்லாரும் பெரும்புரிய அப்படிதான் இருப்பாங்க. ரசிகருங்கிறது சினிமாவோட போதும். அது அரசியல் களத்துக்கு அது நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, மாணவர்களோட பங்களிப்பு தான் இந்த மொழி போராட்டத்துல அதிகம், பின்னாடி இருந்து தான் வழி நடத்துனாங்க அப்படின்னு. திமுகவும் சரி, அண்ணாவும் சரி, கலைஞரோட இருந்தாலும் சரி. ஆனா அவங்களோட பங்களிப்புங்கிறது எப்படி இருந்தது, எந்த அளவுக்கு இருந்தது? ஏன்னா அந்த மாணவர் போராட்டத்தை வந்து அடக்கி கொஞ்சம் அமைதியா இருங்க, சாந்தமா இருங்கன்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பவர் இருந்தது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்பனா அவங்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது எந்த விதத்துல எப்படி இருந்தது? கலைஞர் அண்ணா அவர்களோட கலைஞர் தான் பாளையங்கோட்டை சிறையில போய் இருந்தாரு. அப்புறம் நாங்களும் எங்களெல்லாம் அந்த காலகட்டத்திலேயே அரெஸ்ட் பண்ணாங்க. அங்கே போராட்டம் பின்னாடி அது தொடர் போராட்டமாக இருந்துச்சு. 65 வரைக்கும் அதான் பேசுறாரு. அதுக்கு அப்புறம் அந்த திமுக 67 வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணம் அது ஒன்று. திமுக வலிமையான இயக்கம். அதே நேரத்தில் மாணவர்கிட்ட அந்த இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு கடுமை, அந்த எழுச்சி அது ஒரு பக்கம். அதே நேரத்தில் அப்போ வந்து தமிழகத்துல உணவு பஞ்சம். 65, 66 உணவு பஞ்சம். அரிசி அவுன்ஸ் அரிசி தான். அந்த போராட்டத்துல நானும் மன்னை நாராயணசாமி அவர் தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு அப்ப அரிசி கூட அவுன்ஸ் அரிசி கேட்டோம். அப்ப ராமையான்னு ஒரு உணவு அமைச்சர் காங்கிரஸ் பக்தவச்சலம் பீடு இருந்தார். இருந்தப்ப போய் அரிசி கிழமை தரமாட்டேன்ட்டாங்க. அது உண்ணாவிரதம் தான். 6 நாள் உண்ணாவிரதம். ஒருத்தர் 48 மணி நேரம், நானும் ஒரு 48 மணி நேரம். இங்க உள்ளவர்கள் ஒரு அணியா அப்பெல்லாம் இது மாதிரி கூட்டமா போய் உண்ணாவிரதம். கட்சிக்கு 2 பேர், அது மாதிரி போட்டுதான் ஒரு 15 பேர் ஒரு 2 நாளைக்கு. அடுத்த பேட்ச் இப்படி இருந்தா. அது உணவு பஞ்சம், மாநில அளவுல உணவு பஞ்சம். மெட்ராஸ் எல்லாம் பிளாட்ஃபார்ம்லாம் அரிசி விற்க ஆரம்பிச்சாங்க. அரிசி பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அப்ப அந்த அதுவும் இதுக்கு வலு சேர்த்துச்சு. இந்த போராட்டத்துக்கு வலு சேர்த்து ஆட்சி அமைக்கிறதுக்கு அது ஒரு காரணம். அதுல எல்லாரும் கலந்துட்டாங்க. அண்ணா, கலைஞர், நாவலர்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் வாழ்த்துறை, உண்ணாவிரதம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து வாழ்த்துறை வரைக்கும் தான் போனாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு பலம். மாணவர் இந்திய போராட்டம், விலைவாசி உயர்வு, இந்த அரிசி பஞ்சம் கட்டுப்பாடு, அது 3மே திமுக ஆட்சி வருவதுக்கு முக்கிய காரணங்கள்ல இது 3 உண்டு. முதல் காரணம்னு எதை சொல்லுவீங்க? முதல் காரணங்கிறது மாணவர் போராட்டம். ஆமா, 65ல எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த இந்தி 65ல அமலுக்கு கொண்டு வருதுங்கிறத நாங்கள் 63 அந்த முன்னெடுப்பு இங்க இந்திய மாநாடு தலைவர் நடத்துறாரு. சிவப்ப நாயக்கன் நடத்துறாரு. அப்புறம் நாங்கெல்லாம் போய் சுத்தம் பண்ணி போய் வசதி எல்லாம் அப்ப ஏது எல்லாம் தரையில உட்கார்றதுதான். தாண்டி தார்பார் போட்டு உட்கார்ந்துருப்போம். அது மாதிரி அங்கங்கே படிப்பவங்கள்லாம் தஞ்சாவூர்ல ஒரு 5-6 இடத்துல படிப்போம். கேதுக்கு சாமி படிப்போம் போல, இந்த பாண்டியன் படிப்பெல்லாம் இருந்துச்சு. அங்கே வந்து அரசு இந்த இயக்க இதழ்கள்லாம் இங்கே போடுவாங்க. அதில் படிப்பாங்க. சைக்கிள் எம்எல்ஏ போடுவாங்க. பாகவத் ஷாப் வச்சிருப்பாங்க. அப்பெல்லாம் அங்கேதான் நாங்கெல்லாம் போடுற இடம். அங்கெல்லாம் இந்த பத்திரிகைகள் படிக்கிறது தான். அதுல ஒரு எழுச்சி, அதுக்கு மூல காரணம் மாணவர் இயக்கம் தான் அடிப்படை. அதுக்கு அடுத்ததுதான் நான் விலைவாசி உயர்வு, இந்த அரிசி பஞ்சம் வந்து அந்த பஞ்சம்லாம் அதுக்கப்புறம் இன்னைக்கெல்லாம் ஒரே மாநிலமா இருக்குது. அன்னைக்கு பற்றாக்குறை தான். அதுக்கப்புறம் அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு காரணம் தான் அந்த 67 ஆட்சிக்கு வருவதற்கு இதெல்லாம் முக்கிய காரணம். இப்போ வந்து அந்த டைம்ல வந்து காங்கிரஸ் ஆட்சியில இருக்கு. பக்தவச்சலம் அவர்கள் முதல்வராகவும் இருக்காரு.
அவங்க வந்து நீங்க இந்த மாணவர் போராட்டத்தெல்லாம் எடுக்கும்போது அது வந்து ஒரு அரசியல் காரணத்துக்காக திமுக கையில் எடுக்கிறதா பார்த்தாங்களா, இல்ல நிஜமாவே இவங்க வந்து மொழி போராட்டத்துல தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாங்களா? மொழி போராட்டங்கள் அதில் உதாசீனப்படுத்திட்டாங்க. அது கூட பார்ப்பீங்களே ஆமா சினிமாவில் ஆமா அந்த இது திருச்சியில அந்த மொழி போறியா அவர் தான் போய் கேட்குறாரு, உதாசீனப்படுத்தாலும் போறாரு. அப்ப அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய செய்தியா இல்லை. அரசியலா திமுக கையில் எடுக்கிற அரசியலா பார்த்தாங்களா, இல்ல மக்கள் போராட்டமா பார்த்தாங்களா? இல்ல அது திமுக எடுத்து பண்ற மாதிரிலாம் வந்தாரு. ஆனா அது மக்கள் எல்லாரும் அதுல அந்த போராட்டத்துல ஈடுபட்டது ஆதரவோடு அந்த போராட்டம் நடந்தது. இன்னை வரைக்கும் அந்த ஆட்சி மொழி சட்டத்துல கொண்டு வர முடியல. அந்த எல்லா மொழிகளையும் ஆட்சி மொழியா கொண்டு வா அப்பா என்ற மொழி சொல்லும்போது அது ஆட்சி மொழியா கொண்டு வராம இன்னைக்கு அது இருமொழி கொள்கை அண்ணா வந்து இருமொழி கொள்கை தான் ஆக்கினாங்க. இன்னைக்கு அந்த இருமொழி கொள்கை தானே இருக்கு, ஒன்றும் மாற்ற முடியல. அப்ப அவங்க புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறீங்களா? புரியுது, அவங்களாம் அதுக்கப்புறம் நேரு வாக்குறுதியை நிறைவேற்றிட்டு தான் இருக்காங்க. அதை மீறி தானே லால் பகதூர் சாஸ்திரி கொண்டு வர்றாரு. அதை மறுபடியும் அந்த உறுதிமொழி கொடுத்தோட இப்போ ஒரு அமைதியா இருக்கு. மறுபடியும் அது மாதிரி சீண்டுறாங்கன்னா கொஞ்சம் இருக்குதான் செய்யணும். இருமொழிங்கிறது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு போதுமானது தான். மொழிப்பாடமே படிச்சுட்டு இருக்க முடியுமா? விஞ்ஞான அறிவான இல்ல, சயின்ஸ் படிக்கிறல. இப்போ மற்றவெல்லாம் எவ்வளவு வெளிநாடுகள்லாம் எப்படி தொழில முன்னேறான், ஏஐ தொழில்நுட்பம்லாம் வச்சிருக்கும் போது அந்த படிப்பு தான் வேணுமே தவிர மொழியை எங்க வேணாலும் தேவைப்பட்டவங்க படிக்கட்டும், கட்டாய கல்வி கிடையாது. தேவைப்பட்டவங்க ஏதாவது இந்த மொழி இப்போ ஜெர்மன் போறான், ஜெர்மன் படிக்க போறான், ஜப்பான் போனா படிக்கிறான், கொரியா போனா அந்த மொழி படிக்கிறான், வேலை பார்க்குறாங்கல்ல. இப்போ நம்மளும் ஆரம்பத்தில் ஒரு 40-50 வருஷம் மேலே துபாய் அரபு தான் போயிட்டு இருந்தோம். இப்போ நம்ம அது மாதிரிலாம் போகிறது ரொம்ப கம்மி. எல்லாம் நார்த் இந்தியாவிலேருந்து வேலை தேடி இங்கே தான் வர்றாங்க. அவனா மொழி படிச்சுட்டா வர்றான், அவெல்லாம் மொழி படிக்க வர்றான். இங்கே தமிழை கற்றுக்கிறேன், அவனா கற்றுக்கிறேன், நம்மளும் கட்டாயப்படுத்துறேன், அவனா கற்றுக்கிட்டு தான் போகிறான். பின்னாடி அதுவும் ஒரு நல்ல மாநிலம் மாதிரி, ஏன்னா பயிற்சி கூட மாதிரி இப்போ தமிழ்நாடு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அவங்கெல்லாம் வர்றான், தொழிலை கற்றுக்கிறான், சம்பாதிக்கிறாங்க, குடும்பத்துக்கு அனுப்புகிறான். இது ஒரு 30-40 வருஷத்துக்கு நம்ம அப்படிதான் இருந்தோம். இங்கெல்லாம் ரொம்ப ஏழ்மையாக தான் இருப்பாங்க, பீடி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தெருவில் எல்லாம் அப்படிதான் இப்போ குடிசை விழா இருக்கும். இப்பெல்லாம் அதெல்லாம் மறைஞ்சு போய் விவசாயம் தொழிலுங்கிறது தொழிலுக்கு படித்து தொழிலுக்கு தான் போகிறதுக்காக வெளிநாட்டுகள்லாம். இப்போல்லாம் அமெரிக்கா ஐரோப்பா கண்டத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த மலேசியா இலங்கை தமிழர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அங்கே அடி இருந்தாலும் அவங்க எல்லா நாட்டிலையும் இருக்காங்க இலங்கை தமிழ். அவ்வளோ தமிழ் உணர்வாங்க. அது தமிழ் அந்த இந்தி எதிர்ப்புங்கிறதா நமக்கு கை கொடுத்தது இன்றைக்கு. அதுதான். கடைசியா ஒரு கேள்வி மட்டும், இப்ப இருக்கிற கவர்மெண்ட்டும் பிஜேபி அதாவது ஒன்றிய அரசும் வந்து என்ன சொல்லுதுன்னா 3 மொழி வந்து இங்க கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ. ஸோ அது ஏன் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் அதை பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க மதவாதம் ஒரே மொழி மாதிரி இந்திக்கு தாய்மொழி ஆகிட்ட நம்ம போய் போட்டி போட முடியுமா? நான் படிக்கும்போது ஹிந்தி கட்டாயப்படம் இருந்துச்சு. நான் 7வது 8வது படிக்கும்போதுலாம் அங்கே கொஸ்டின் பேப்பரு எழுதாக்கா அதுக்கு 25 மார்க் போடுவான். அப்படிதான் இடையில கட்டாயப்படம் வந்தது இல்லை, ராஜாஜி கொண்டு வந்தார். அப்போ கொண்டு வரும்போது கட்டாயப்படமாக இருந்ததில்லை, நானும் தான் எழுதியிருக்கேன். அதில் அது மொழிங்கிறது நமக்கு தாய்மொழி, அவனுக்கு தாய்மொழி. பொது மொழி ஆங்கிலம். பூனைக்கு ஒரு வழி குட்டிக்கு ஒரு வழியா சொன்னாங்கள. இப்ப அதே பூனை போற வழியில குட்டி போக முடியாதுன்னு இருக்குது. அது தேவையில்லைங்கிறதான். வழக்கம் உள்ளவங்களாம் அந்த மொழியை திணிக்கிறத பாக்குறான். அவன் வாங்குற மார்க்கு தாய்மொழி நம்ம வாங்க முடியாது. நமக்கு தாய்மொழி தமிழ். பொது மொழினாக்கா அவனுக்கும் ஆங்கிலம் பொது மொழியா, நமக்கும் ஆங்கிலம் பொது மொழிதான். அதுல இம்ப்ரூவ் பண்ணி அவனை டெவலப் பண்ணி அவனை விஞ்ஞானியா கொண்டு வரல. அவங்க மத ரீதியா அந்த கட்சி ஈடுபட்டு மதத்தை பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த கல்ச்சர்ல நமக்கு இந்த காலகட்டம் விஞ்ஞான காலத்துல இது நமக்கு தேவையில்லை. அவனும் நம்மளை போல வரணும், தமிழ்நாடு போல அவங்களும் வளர்ந்து வெளி உலகத்துக்கு போகணும், தொழில் கற்றுக்கணும், பெரிய தொழிற்சாலைலாம் வரணுனாக்கா அவனுக்கு வெளியே ஆங்கில அறிவுங்கிறது அவசியம் இருக்குது. பரவாயில்ல, எல்லா இடமும் ஆங்கிலம் தான். இப்போ சைனா வந்துச்சுன்னா சைனா போனால் சைனா கற்றுட்டு போகிறான். சைனாவும் இப்போ அமெரிக்காவோட இன்னும் விஞ்ஞானத்தில் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கான். அது ஒரு சர்வாத நிலைனால நிறையா இருக்கான். அதெல்லாம் அது மாதிரி எந்த மொழி வேணாலும் அவங்க இஷ்டத்துக்கு கற்றுக்கிட்டு தனக்கு வேலை வாய்ப்பு வருவாய் அப்படி நமக்கு எது கண்டுபிடிப்பு அப்படின்னாக்கா அது ஆங்கிலம் தான். அப்படி வேற வெளிநாட்டு சைனா ஜெர்மனி போன்ற மொழி தான். ஹிந்தி மொழியால் என்ன கற்றுக்கிட்டு என்ன தெரிய போகுது? நம்ம போய் டீ கேட்கறதுக்கு காஃபி சாப்பிட்றதுக்கும் 2 வார்த்தை சொல்கிறதுக்கு படிக்கணும்னு இருக்கா? அவசியம் இல்லை. இருமொழி கொள்கையே போதும்.
அவங்களும் அதை வற்புறுத்தாங்கன்னா நோக்கம் அவங்களுக்கு ஒரே மாதிரி தான். அது மாதிரி ஒரே ஓட்டு ஒரே வாக்கு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்கல்ல. ஒரு ரேஷன் கார்டு ஒன்று தான் அப்படின்ட்டு அது தேவை. அந்தந்த மாநிலத்துக்கு இப்போ நம்ம பேசுகிற பேச்சை நம்ம பேரை கூட உச்சரிக்க தெரியல அவங்களுக்கு. பார்லிமெண்ட்ல அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ பேர் உச்சரிக்க முடியுதா? இதுக்கு அப்புறம் போட்டு அதை திணிக்க வேண்டியிருக்கு. படத்துல கூட அந்த சிசியன் சொல்லுவாங்கல்ல, சென்னியனுக்கு பதிலா அவங்களாலேயே பாராளுமன்றத்தில் இருக்கிற அமைச்சர்களுக்கே பேர் சொல்ல முடியல. அப்போ பாமர என்ன பண்ணுவான்? அது எதுக்கு கட்டாயப்படுத்த வேண்டியதில்லை. அதெல்லாம் நம்ம இதில் ஊறி போனது, ரத்தத்திலேயே ஊறி போச்சு. இப்போ நல்லா இளைஞனாக இருக்கிற அதில் ஈடுபட்டேன். இன்னைக்கு அதில் உறுதியாக அந்த இருமொழி கொள்கைங்கிறதுல மாட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றியா. எங்களுக்கு பெருமையா இருக்கு, நம்ம ஊர்ல ஒரு மொழிப்போர் போராட்டத்துல கலந்துகிட்ட இருந்தாங்க, இறந்து போயிட்டாங்க, மீதி இருக்கிறது நான் தான். ரொம்ப ரொம்ப நன்றி எவ்வளவு நேரம் எங்கள்கிட்ட கலந்து பேசுனதுக்கு. எனக்கு ஒரு கௌரவம் தான். கட்சியில உறுப்பினர்களுக்கு ஒரு அங்கீகாரம் மாதிரி கொடுத்தாங்க. எனக்கு தலைவற்றெல்லாம் நெருக்கமாக இருந்தேன். பேர் சொல்லி என்னையா இறைவன் பாரு, அந்த மாதிரி நெருக்கம் எல்லாம் இருந்துச்சு. பழக்கம் பேசும் தலைவற்றெல்லாம். அதெல்லாம் வேற கட்சியில இந்தியா இருக்கும்போது யாரு பார்த்தேன்னு வேணாலும் சொல்லுவானா, ஒரு ஆள் சொல்ல மாட்டான். சாதாரண ஒரு ஆளா இருந்து மாற்று கருத்து இருந்தா எடுத்து ஏத்துப்பாரு. சொல்லுவார்ல, பேசும்போது என்ன அப்படி சொல்றேன், அது தப்பு அது தப்பு இது சரி அப்படின்னு சொல்லுவாரு. மாற்று கருத்து அவருக்கு இங்க தஞ்சாவூர்ல 62 தேர்தல் நின்றாரு. நின்றதுனால அவருக்கு பல பேர் இங்க உள்ளவங்க அதை நெருக்கம். அதுல அவருக்கு என்ன சொன்னதை பெருமைப்படுத்துறது இந்த வாசகம் தான். நான் நகரமன்ற தலைவர் தேர்தல் போது என்ன சொன்னார், இந்த மைதானத்தில் எனக்காக அவர் சொன்னார், எனக்காக வாக்கு கேட்க வந்திருக்கிறேன், உபுல்லாவுக்காக, வெத்தனுக்காக, நடராஜனுக்காக, ஏவிப்பதிக்காக, தங்கமுத்துக்காக வாக்கு கேட்க வந்திருக்கேன். இப்படி மனிதர்களுக்காக வாக்கு கேட்கவங்க நான் இன்றைக்கு இறைவனுக்கு வாக்கு கேட்கிறேன். பல பேர் எங்கேயாச்சும் கிராமத்தில் போனா, ஓ அந்த இரவு நீங்க தலைவர் சொன்ன கேட்பாங்க. அதில் ரஜினியை கோட் பண்ணுவார். இது 96ல சொன்னாங்க. 2006 தஞ்சை நகரமன்ற தலைவர் வந்தேன். அதில் சொன்ன வாசம் இது பெரிய கோட்டை தான். இந்த பர்சன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறது இதுதான். கலைஞர் அடையாளம் தான். கலைஞர் எவ்வளவு பெரிய கம்பேரிசன் இது. இது இன்னமும் இந்த பழைய கூட்டத்துக்கு வந்த கூட நினைவுபடுத்துவாங்க. அந்த 65 போட்டுங்களா மேல? ஆமா 66. 29/9/1966 இருந்து சர்வ கட்சி உண்ணாவிரதம். சுதந்திர கட்சி இருக்கிறதுல சர்வ கட்சி உணவு போராட்டம். அவன் சரி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களும் இருந்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க எதுவும் 2ஆ பிரிஞ்சு போச்சு. அப்பதான் பிரிஞ்சு ஒரு 5-6 மாசத்துல அந்த உண்ணாவிரதம். அதுல கட்சி திமுகவில் அந்த இவருதான் நகரத்தியார் நடராஜன், அடுத்தது சேரியர், நான் 3 பேர். 3வது இது வரீங்க இந்த கலந்து சாஞ்சிட்டு இருக்க. அடுத்தது இது இவர் சுதந்திர கட்சி இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, முஸ்லீம் லீக் இருக்காங்க, தமிழர்ஸ் கழகம், நாம் தமிழர் இருக்காங்க, முஸ்லீம் லீக்ல இருந்து ஓகே. ஓ சிவாஜி சூரவட்டில தானே அவருக்கு பண்ணேன். என்னை வந்து கூப்பிட்டு என்னை பாராட்டினார். பாராட்டி நல்லா பேர் எடுத்திருக்கீங்க நீங்க எல்லாம். 5-6 பேர் உட்காந்தாங்க. எப்படி இருக்கு நகரமன்றான்னு கேட்டாங்க. நல்லா மக்கள் குரல் மகேசன் சொன்னேன். அப்ப கட்சி ஆரம்பிச்சிட்டாரா சிவாஜி? இல்லையா? இல்ல அப்ப போய்விட்டேன். இது விருது கொடுத்தது. இது பஸ் அந்த மறியல் நடக்கும்போது ஒருத்தரும் தலை வச்சு படுத்துவாங்க. முன்ன ஃப்ரண்ட் வீட்டில் போய் படுத்துவாங்க. போலீஸ் 2 பேரும் பிடிச்சி ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பஸ் போயிட்டு மத்தியானம் 5 பேர். அதில் என்னை பற்றி மட்டும் சரிங்க இல்லை, அவர் கைது தான். நாங்கெல்லாம் ஆணி வேறு ஒரே கொடி ஒரே தலைமை. ஒரே கட்சியில ஒரே கொடியில எனக்கு 67 வருஷம். அதே மாதிரி முரசொலி அந்த படிப்பு சொன்னதுல 57. அப்ப எழுந்து இப்பயும் முரசொலி தான் படிச்சுட்டு. வணக்கம்யா, நன்றி எங்ககிட்ட பேட்டி கொடுத்ததுக்கு.